தாரணி, இப்ப எதுக்கு அமைதியா இருக்கீங்க? போறதுக்கு பணம் இல்லையா? ஒரு நிமிஷம் இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிட்டு இங்க இருந்து உடனே கிளம்புங்க. தாரணி, அதெல்லாம் வேண்டாம், என்கிட்ட பணம் இருக்கு. அப்ப இங்க இருந்து போக வேண்டியதானே? அஞ்சலியை பார்த்து சொல்றாங்க, பொங்கன்னு சொன்னா புரியலையா? இந்த ஊரை விட்டு உங்களுக்கு வாழ்றதுக்கு வேற ஊரே இல்லையா? சீக்கிரம் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி கிட்ட. காவியா தாரணி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, தாரணி முதல்ல கத்தாத, திடீர்னு வந்து போன்னு சொன்னா அஞ்சலி எங்க போவா? எங்கேயாவது போகட்டும், என்னை இங்க இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இந்த ஊர்ல அவங்க நெல் கூட படக்கூடாது அப்படின்னு தாரணி சொல்றாங்க. அதுக்கு காவியா, இங்க பாரு தாரணி, நீ பாட்டுக்கு படப்படன்னு பேசிக்கிட்டே போற, பாவம் அஞ்சலி, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு தாரணி கிட்டே கேட்குறாங்க காவியா. அதுக்கு தாரணி என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் தானே வேணும், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், சரி ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் நாளைக்கு காலையில் இவங்க இங்கே இருக்கவே கூடாது, போயிட்டு எதுக்காகவும் இந்த பக்கம் திரும்பி வந்துடவே கூடாது, தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்னு தாரணி அஞ்சலியை பார்த்து சொல்கிறாங்க.